அனைவருக்கும் வணக்கம். இந்த குடலக்கத்துக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சையான ஹெர்னியா சர்ஜரியில மெஷ் அப்படின்ற விஷயத்த நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மெஷ்னா என்ன, அது நம்ம வெளியே இருந்து எடுத்து நம்ம உடம்புக்குள்ள வைக்கிறாங்களே, இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா, அது நம்ம சாப்பிட்றது செரிமான பிரச்சனை ஏற்படுமா, இன்னும் ஒரு சில பேருக்கு ரொம்ப யங் அடல்ட்ஸ் சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு அதனால ஏதாச்சும் மலட்டுத்தன்மை ஏற்படுமா, ரொம்ப நாள் வலி ஏற்படுமா, அந்த மாதிரி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவா ஹெர்னியா மெஷ், அதாவது குடலுக்கு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மெஷ், அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட் அண்ட் லேப்ராஸ்கோபிக் சர்ஜன். ஸோ இந்த மெஷ் அப்படின்னா என்ன, இது தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க அப்படின்னா ஏன் இந்த மெஷ் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது போல இந்த ஹெர்னியான்ற குடரக்கம் எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்டமன், அதாவது வயிற்றுடைய முன்பகுதியில் உள்ள வீக் ஸ்பாட்ஸ் அல்லது வீக் பார்ட், அதாவது ஒரு துவாரமோ அல்லது ஒரு தளர்வோ ஏற்படுறதுனால அந்த இடத்துல ஒரு வீக்னஸ் ஏற்படுது. அந்த வீக்னஸ்னால ஒரு அப்டமன், அதாவது வயிற்றுக்குள்ளார இருக்கிற குடலோ அல்லது குடல் கொழுப்புன்னு சொல்லுவோம் ஒமன்டமோ வெளியே புடைச்சிட்டு இல்லை இறங்கிட்டு வரும் பொழுதுதான் அது வந்து ஹெர்னியான்னு சொல்றோம். ஸோ நம்ம இதுல சர்ஜரியில் ஆப்வியஸா என்ன பண்ண போறோம், அந்த அப்டமல் கண்டென்ட்ஸ், அந்த ஹெர்னியால என்ன வெளியே வந்திருக்கோ அதை மறுபடியும் வயிற்றின் உள்பகுதியில நார்மலா இருக்கிற இடத்துல வச்சுட்டு அந்த வீக்னஸா உள்ள பகுதியை அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்ய போறோம். ஸோ முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த உடம்புல உள்ள தசைகளை மட்டுமே பயன்படுத்தி தையல்கள் போட்டு அந்த ஹெர்னியாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அது வந்து ஹெர்னியோ ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்ததுதான் இந்த மெஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய வலைகள். இதை வச்சு நம்ம சர்ஜரி செல்லும் போது அது வந்து ஹெர்னியோ பிளாஸ்டின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹெர்னியோ ராஃபி ஏன் ஹெர்னியோ பிளாஸ்டியா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஏற்கனவே வயிற்றுல உள்ள தசைகளுடைய தளர்வுனாலதான் குடலிறக்கம் ஏற்படுது. அப்படி இருக்கும் பொழுது என்னதான் அந்த தளர்வுகள் உள்ள தசைகளை நம்ம மேல வச்சு தைச்சாலும் ஒரு சில பேருக்கு மீண்டும் அந்த ஹெர்னியா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு தான் என்ன கான்செப்ட் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த தளர்வுகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஹெர்னியா வராம இருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனாலதான் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயம் தான் மெஷின் சொல்லக்கூடிய வலைகள். ஸோ அந்த மெஷோட இன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெர்னியா சர்ஜரியோடைய டோட்டல் டைமென்ஷனாவே சேஞ்ச் பண்ணிச்சு சொல்லலாம். அதாவது இது வந்தப்புறம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரேர் ஒரு சில சினாரியோஸ் தவிர மற்ற அனைவருக்குமே இந்த ஹெர்னியா சர்ஜரின்றது பார்த்தீங்கன்னா இந்த மெஷ் வலை வச்சு தான் செய்யப்படுது. அதனால ஹெர்னியாவில் உள்ள ஒரு வலை வைக்கிறாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு கட்டாயம் தேவை கிடையாது. இந்த வலை வைக்கிறதுனால எப்படி ஸ்ட்ரென்த் வருது, நம்ம வலை வச்சதுனால இந்த வலை நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குமான்னு டாக்டர்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வலை வந்து இட் ஹேக்ஸ் ஆஸ் ஏ என்ன சொல்ல மாடல்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா ஒரு கம்பியை மட்டும் வச்சு பில்டிங் கட்ட முடியாது. அதே போல கம்பி இல்லாம வெறும் சிமெண்ட்டை மட்டும் வச்சு பில்டிங் கட்ட முடியாது. அதே போலதான் இந்த வலை வந்து கம்பிகளை போட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த கம்பிகளை பேஸா வச்சு நமக்கு பாடியே ஒரு சிமெண்ட் ஃபார்ம் பண்ணும். இந்த சிமெண்ட் தான் வந்து கொலாஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொலாஜன் வந்து இந்த மெஷின் சொல்லக்கூடிய வலை மேல உள்ள சின்ன சின்ன நூல் பகுதியில ஸ்லோவா டெபாசிட் ஆகி என்ன பண்ணணும்னா அந்த பகுதியை கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிடும். அப்படி பண்றதுனால ஏற்கனவே தளர்வு உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள் போல ஈக்குவல் ஸ்ட்ரென்த் ஆயிரும். இதனால ஹெர்னியா வராம இருக்கு. இதனாலதான் மெஷ்ன்றது ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயமா இருக்கு இந்த ஹெர்னியா சர்ஜரியில. ஸோ அப்படி வைக்கப்படும் மெஷ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. டாக்டர் நான் அந்த மாதிரி ஹெர்னியா சர்ஜரிக்கு போனேன், மெஷ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, அதில் நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சர்ஜன் ஆகிய இதை நாங்கள் உங்களுடைய சர்ஜன் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. ஜென்ரலாக சினாரியோஸ், அதாவது இந்த ஹெர்னியாவுக்கு இந்த கண்டிஷனுக்கு இந்த மெஷ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு, அதை தான் கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் அப்சர்வபிள் மெஷின் சொல்லுவோம், அப்சர்வபிள் மெஷின் சொல்லுவோம். நான் அப்சர்வபிள் மெஷினா அது வச்சோம் அப்படின்னா அது மேலே அந்த பாடி சிமெண்ட் சொல்லக்கூடிய கொலாஜன் ஃபார்ம் ஆனாலும் அது லைஃப்லாம் உடம்புல தான் இருக்கும், மறையாது. அப்சர்வபிள் மெஷின் சொல்லக்கூடிய அந்த கொலாஜன் சொல்லக்கூடிய பாடி சிமெண்ட்லாம் ஃபார்ம் ஆகி அந்த இடத்த ஸ்ட்ரென்தன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சிடும். அது அப்சர்வபிள் மெஷின் சொல்லுவோம். நான் அப்சர்வபிள் மெஷின் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அது பாலிப்ரோபிளைன், பாலியஸ்டர் அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி அப்சர்வபிள் மெஷின் பார்த்தீங்கன்னா டெக்ஸான், வைக்கல் மெஷின் இந்த மாதிரிலாம் இருக்கு. இது இல்லாம ரெண்டும் கலந்தது இருக்கு, அது காம்போசிட் மெஷின் சொல்லுவோம். அது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் அப்சர்வபிள் மெஷ் பார்ட் இருக்கும், இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அப்சர்வபிள் அல்லது ஆல்டர்னேட்டிவா ஒரு நான் அப்சர்வபிள் ஒரு அப்சர்வபிள் அந்த மாதிரி அந்த நூல்கள் மாறி மாறி இருக்கும். அந்த மாதிரி தான் காம்போசிட் மெஷின் சொல்லுவோம். அது பெரைடெக்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு, வெரைட்டிஸ் இருக்கு. அதே போல மெஷ்ஷுடைய தன்மையை பொறுத்து லைட் வெயிட் மெஷ், ஹெவி வெயிட் மெஷ் சொல்லுவோம்.
ஒரு சில ஸ்பெஷல் மெஷஸ் இருக்கு, அதாவது ஆன்டி அடரண்ட், அதாவது நம்ம மெஷ் வச்சப்பறம் குடல்கள் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி அடரன்ஸ் கோட்டட் மெஷின் இருக்கு. அதே போல இன்ஃபெக்ஷன் ரேட்டை கம்மி பண்றதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் கோட்டட் மெஷின் இருக்கு. இந்த மாதிரி மெஷ் வலையில பல்வேறு வகைகள் இருக்கு. உங்களுக்கு உள்ள ஹெர்னியா இருக்கு, உங்களுக்கு எந்த வகையான மெஷ் வச்சா நல்லதுன்றதை கண்டிப்பா டிசைட் பண்ணி அதை உங்க கூட டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு சர்ஜரி வந்து மேற்கொள்ளப்படும். ஸோ இந்த மெஷ் வைக்கிறதுனால குடல் அசைவுல பிரச்சனையோ அல்லது மலட்டுத்தன்மை ஏற்படுறதோ அல்லது வாழ்நாள் ஃபுல்லா உடம்புல வலி ஏற்படும், இல்லை ஏதோ ஒன்று உள்ள வச்சிருக்கனால திரும்ப திரும்ப தொந்தரவு கொடுக்குமான்னு கட்டாயம் என்ன வேண்டாம். மெஷ் வச்சு சர்ஜரி பண்ணாதான் உங்களுக்கு இருக்க அந்த குடலிறக்கம் வந்து சீராகும், வாழ்நாள் ஃபுல்லா வராம இருக்கணும் அப்படின்றத உங்க டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்கன்னா கட்டாயம் மெஷ் வச்சு சர்ஜரி பண்ணிக்கிறதா நல்லது. இதெல்லாம் எந்த ஒரு பயமும் தயக்கமும் வேண்டாம். இதே போல ரொம்ப ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.